ஏன்னா ஒரு குடும்பம்ன்றது எல்லாரும் கூட்டு. ஆனால் ஒருத்தருக்கு சிலரோட தான் செட் ஆகும். இப்போ ஒரு பையனோ பொண்ணோ அவங்களோட அப்பா கைடன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் யார் அந்த பையனோட ஜாதகத்தில் சூரியன் சூப்பராக இருந்தது அப்படின்னாலும், அதே மாதிரி 9ஆம் வீடு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாலும், ஃபேவரபிள் கைடன்ஸ் அந்த 9ஆம் வீட்டிலேருந்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலும், பெஸ்ட் பிளானட்ஸான புதன், குரு இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, 9th ஹவுஸ் ரிலேட்டடாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அப்பாவோட கைடன்ஸ் வந்து கிளியர் கட்டாக அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்பா விவரமே தெரியாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏஐயால் வந்துட்டோம், ஆனால் இப்போ ஒரு ஃபார்மராக இருக்கார், அவருக்கு அதெல்லாம் படிக்கவே இல்லை அப்படின்னாலும், அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் வாங்குறாங்க, அந்த லேப்டாப் வாங்கும்போது எல்லாம் டிசைட் பண்ணிட்டு ஒரு 4-5 கம்பெனி வச்சுட்டு, அப்பா நீ வந்து எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பான்னு சொல்கிறீங்க. அப்பாவுக்கு எதுவுமே இந்த ரேம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ வந்து இது நல்லா இருக்கும்ப்பா எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேப்டாப்பில் சூப்பராக ஒர்க் பண்ணும். இதே வந்து சந்திரன் அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு 4th ஹவுஸும் சந்திரனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அம்மா வந்தாலே ரொம்ப லக்கி, அம்மா சொன்னாங்கப்பா அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்றவங்களுக்கு சந்திரனும் 4th ஹவுஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாங்க மேம்.